இங்க சேருன்னு பாத்தீங்கன்னா, சோளங்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, நம்ம நிலா கிட்டயும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேக்கும். நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா, நானும் உங்கள அப்படி பேசியிருக்க கூடாதுண்ணா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா எமோஷன் ஆகையும், இத எல்லாமே பாத்துட்டு நம்ம சேரனோட அப்பாவும், அண்ணன் தங்கச்சி பாசத்துல உங்கள அடிச்சுக்க முடியாது போலயே. இந்த கேப்ல நம்ம சோழுன்னு பாத்தீங்கன்னா, கர்ச்சீப் எடுத்து குடுக்க, உடனே அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ல ஆரம்பிச்சிட்டான். சைடு கேப்ல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா, இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா, அவங்க ரூம்ல வச்சு பாம்பு பாம்புன்னு கத்துற, இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பதறி போயிருவாங்க. அந்த நேரத்துல அந்த பாம்பு வெளியே போனதுதான் நிலாவும் பாத்தீங்கன்னா நிம்மதியா மூச்சே விடுவாங்க. ஒரு வழியா நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா நிலாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணங்கிட்ட எப்படியாவது இந்த வீட்டுல என்னென்ன ஓட்ட உடசல் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணணும்னா அந்த வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம் நிலா வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்க போற நேரத்துல நம்ம வானதி பாத்தீங்கன்னா பாண்டிக்கு கால் பண்ணி கடைக்கு எப்போ வருவேன்னு கேட்க நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதான் அது எப்படி அந்த வீட்டுல அவங்களுக்கு ஒண்ணுன்னா மட்டும் உடனே எல்லாம் பண்றீங்க வீட்டெல்லாம் வேற சரி பண்றீங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் சண்டை போட இங்க நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இங்க வான் கூப்பிட்டதா உடனே பாண்டி பாத்தீங்கன்னா நான் அப்புறமா பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுவாங்க.